பக்தி ஒளி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் கோட்டுமொழி சத்யா, ஜோதிடர். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, பழனியும் போகரும் மறக்கவே முடியாத, ஆனால் நிறைய விஷயங்களை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலும் போகரும். ஏன்னா இந்த பழனி முருகர் கோவில் அப்படின்னா அறுபடை வீடுகளில் ஒன்று. முருகன் அழகான வடிவத்துல வாழ்க்கைக்கு நம்முடைய எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கடவுள். அவர் பழனி முருகர் அருமையான விக்கிரகம், நிறைந்த அருளை கொடுக்கின்ற கடவுள். அங்க நவபாஷான முருகர் மிகப்பெரிய பலம். இந்த முருகரை உருவாக்குனவர் போகர் சித்தர். அவங்களுடைய சமாதியும் அங்கேயேதான் இருக்குங்க. சரி, இப்ப பழனி முருகன் கோவில்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழனினாலே பஞ்சாமிர்தம் தானே, கேட்கவா வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாங்க, பஞ்சாமிர்தம் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கோவில் போறோம், தரிசனம் பண்றோம், பஞ்சாமிர்தம் வாங்குறோம், வந்துடுறோம், தான் தெரியும். ஆனா பஞ்சாமிர்தம் ஏன்? எவ்வளவோ பொருட்கள் இருக்க அங்க பஞ்சாமிர்தத்தை மட்டும் ஏன் நிவேதனமாக வைக்கிறாங்க? அந்த பஞ்சாமிர்தத்தை நமக்கு பிரசாதமா கொடுக்குறாங்களே, அதற்குள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பலவிதமான நோய்களை தீர்க்கின்ற வல்லமை கொண்ட ஸ்தலம் பழனி. அது நமக்கு நிறையவே தெரியும். அதுல முக்கியமா இருக்கிற இதய நோய், அந்த அடைப்பை நீக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த ஸ்தலமாக பழனி கோவில்ல இருக்குங்க. அதுல முக்கியமா இருக்கிறது அந்த பஞ்சாமிர்தம் தான். பாருங்க, இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே பஞ்ச அமிர்தங்கள் அப்படின்ட்டு, அது என்னன்னா மலை வாழைப்பழம், சுத்தமான கரும்பு சர்க்கரை, பசு நெய், சுத்தமான தேன், ஏலக்காய், இது ஐந்தும் கலந்து உருவாக்கப்படுகின்ற அந்த பஞ்சாமிர்தம் நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்குங்க. இங்கிருந்து அந்த பழனி போயிட்டு இந்த மேல ஏறி தரிசனம் பண்ணிட்டு, பழனி கோவில்ல பாத்தீங்கன்னா படி ஏறி அந்த மேல மலையில போய், அதுவும் நடைபாதையில், ஏன்னா அங்க ரோப் கார் இருக்கு, அந்த ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா? அது இல்லைங்க. நம்ம படி ஏறி போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல சுவாசம் எவ்வளவு தேவைப்படும், அந்த மூச்சுக்காற்று எவ்வளவு தேவைப்படும். அப்ப உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே நமக்கு அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த படி ஏறி மேல போயிட்டு அங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு இந்த சுத்தமான இந்த பஞ்சாமிர்தத்தை அங்க சாப்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு நம்ம ரெகுலரா வீட்லயும் இந்த பஞ்சாமிர்தத்தை நம்மளே செய்தும் சாப்பிடலாம். இது நமக்கு மருந்தாக வேலை செய்யும். அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்ததுதான் பழனி பஞ்சாமிர்தம். ரெண்டாவது, பழனி கோவில்ல என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்தனம். இரவுல சுவாமிக்கு அந்த சந்தன காப்பு பண்ணிருப்பாங்க. காலையில அந்த சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சந்தனத்திற்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா கௌபீன தீர்த்தம். இந்த கௌபீன தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த காலை நேரத்துல இந்த சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்துல அந்த நேரத்துல அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ அங்க முருகருக்கு சாத்திருக்கிற அந்த கௌபீனகத்தோட இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுன அந்த ஒரு நீர் இருக்கு இல்லைங்களா, அது தீர்த்தம். அதுவும் பலவிதமான நோய்களை குணப்படுத்துகின்ற வல்லமை கொண்டது. இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா, அந்த நவபாஷான முருகர் சிலையிலிருந்து கிடைக்கின்ற அந்த அருள் தான். அப்படின்னா போகர் அதை எவ்வளவு அழகா உருவாக்கியிருப்பாங்க. மக்களுக்காக நோய் தீர்க்கும் மிகப்பெரிய நிவாரணியாக உருவாக்கி இருக்கிறார். பழனி கோவில்கள்ல நம்ம அந்த காலை நேரம் அந்த தரிசனம் முடிச்சு
அங்க கொடுக்கின்ற அந்த சந்தனத்தையும் அந்த கௌபீன தீர்த்தத்தையும் நாம் அருந்தும் போது நம்ம உடம்புலயும் நிறைய பலவிதமான நோய்கள் இருக்கலாம், அந்த நோய்கள் குணமாகும். அந்த பஞ்சாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம வீட்டுல கூட நாமளே கைகளால பிசைந்து அந்த பஞ்சாமிர்தம் செய்து வீட்டிலையும் முருகருக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற முருகனுக்கோ பக்கத்துல கோவில்கள்ல கூட அபிஷேகத்துக்கு கொடுத்து வாங்கி கூட நம்ம ரெகுலராக சாப்பிடலாம். பழனி கோவில் மகத்துவமான நிறைந்த கோவில். அடுத்ததாக நாம பார்க்கிற கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. இவ்வளவு மகத்துவமான ஒரு கோவில், சித்தர்கள் வாழ்கின்ற தெய்வீகமான இடம், ஆன்மீக தலைநகரங்களில் ஒன்று. நெருப்பு தத்துவத்தை தன்னிடம் கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய கோபம், பிடிவாதம், ஆக்ரோஷம், கர்வம், தான் என்ற அந்த அகம்பாவம் அத்தனையும் சுக்கு நூறாக உடைத்து அடிமுடி காணாத அண்ணாமலையாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் உடைத்து முழுமையாய் நம்மளை ஆட்கொள்ளுகின்ற அண்ணாமலையார் வீற்றிருக்கக்கூடிய இடம்தான் திரு அண்ணாமலை, அக்னிலிங்கம். திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, மணிப்பூரக ஸ்தலம். நம்ம உடம்பில் மணிப்பூரக சக்கரத்தை இயக்குகின்ற ஒரு ஸ்தலமாக அண்ணாமலையார் கோவில் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையார் கோவில்ல யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? திருவண்ணாமலை போறதே புண்ணியம்ங்க, அந்த பாக்கியம் கிடைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தடுமாற்றங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை, படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு, இப்படி எல்லாம் இருந்து கூட ஒரு கூட்டத்துல பேசுறது அப்படின்னா பயமா இருக்கு, கையெல்லாம் நடுங்குது, என்னால அந்த ஒரு சரியா ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியல, இப்படி சில பேர் இருப்பாங்க. சிலர் நெருப்பு ராசிகளான மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, அல்லது இந்த லக்னங்கள் மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னத்துல பிறந்தவங்களாவும் இருப்பாங்க. இவங்களும் எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க, அது எனக்கே தெரியுது தப்புன்னு, ஆனா நான் என்ன பண்றது, நான் நியாயமா தான் கோவப்படுறேன், ஆனா எல்லாருக்கும் அது வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியுது, ஆனா என்னால மாத்த முடியல, இப்ப நான் என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களும். நரம்பு சார்ந்த தசை நார்கள் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் உள்ளவர்களுக்கும், தலை சார்ந்த நோய்களை கொண்டவர்களுக்கும் மிகச் சிறந்த ஒரு ஸ்தலம் அண்ணாமலையார் கோவில். என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அண்ணாமலையார் கோவிலுடைய தத்துவமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி. அப்ப அந்த கோவில்ல நியாயப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த நாள் ரொம்ப பிரபல்யமா இருக்கு? பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது அப்படிங்கிற ஒண்ணு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனா எப்படி நெருப்பு நாள்ல பௌர்ணமி எப்படி வரும்? அதுதாங்க அங்க ஸ்பெஷலே. அப்போ நரம்பு சார்ந்த ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுடைய இயல்பான ஜாதக அமைப்புலையும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் உள்ளவர்களுக்கு மனம் சார்ந்த தொந்தரவுகளும் இருக்கும். அப்போ நீங்க இந்த அண்ணாமலையார் கோவில்ல அந்த கிரிவலம் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களினுடைய நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், நிலம், இது ஐந்தினுடைய தன்மைகளும் சமணப்படும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நரம்பு சார்ந்த நோய்கள், தசை நார்கள் சார்ந்த நோய்கள், தலை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு
அங்க போனா நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனை சித்தர்கள் வாழ்கின்ற பூமி அது. அங்க அந்த 14 கிலோமீட்டர் வலம் வந்து அந்த கோவில்ல போய் அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோவிலில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய மனமும் நம்முடைய உடலும் மிக ஆழமாக ஹீலிங் செய்யப்படுது. நீங்க மருத்துவத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. குறைவான அளவு மின்னூட்டத்தை உடலில் செலுத்துவதன் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தும் முறை. அண்ணாமலையார் கோவிலை நம்மளை எலக்ட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ற இடம் தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு அருமையான விஷயம் இல்லைங்களா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனைவரும் செல்ல வேண்டிய இடம் காசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம ஊர்லயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லையா, அண்ணாமலையார் கோவில். கண்டிப்பாக அண்ணாமலையார் கோவில் போயிட்டு வாங்க. காந்தமலை மீண்டும் மீண்டும் நம்மளை ஈர்க்கும். அதே போல அந்த கோவில்களுக்கு தொடர்ந்து நீங்க ஒரு முறை போயிட்டு வரும்போது நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் பாருங்க. உடலிலும் உள்ளத்திலும் அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை, கோபம் மட்டுப்பட ஆரம்பிக்கும், நிதானம் பெருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இருந்த நம்முடைய மனோநிலையில ஒரு ஆழமான ஒரு மாற்றங்கள் அந்த இடத்துல உருவாகும். அப்ப திரும்ப போகணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். திரும்ப திரும்ப போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் 100% நல்ல மாற்றங்களையே நாம் பார்க்க முடியும். கண்டிப்பா கோவில் போய் பாருங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.